ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு போர்வெல் வந்துருக்கு. இந்த போருக்குள்ளே நம்ம என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். எட்டி பார்த்தா தெரிய போகுது. அதுக்காக வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம நார்மலாக எட்டி பார்த்தா வந்து நமக்கு வந்து ஓரளவுக்கு தான் தெரியும். இதே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மினி கேமரா இருக்குது. இந்த கேமரா வச்சு நம்ம வந்து உள்ளுக்கு இறக்கி பார்த்தோம்னா உள்ளுக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து டீப்பாக உள்ளே பார்க்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த போர். பார்த்தீங்கன்னா வந்து பழைய போர் முன்னாடி யூஸ் பண்ணது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து யாரும் யூஸ் பண்ணல. சரி, நம்ம உள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இது வந்து சின்ன போர் பாருங்கள். என் கையை வச்சுன்னா அவ்வளோதான் இருக்குது. இதுக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரெண்டு சின்ன கேமரா இருக்குது. வாங்க காமிச்சிடுறேன் இந்த கேமரா எப்படி இருக்குன்னு. ஓகே, இது பார்த்தீங்கன்னா அந்த கேமராக்குள்ளே கேஸ். ஏன்னா நார்மலாக கேமரா விட்டோம்னா வந்து வாட்டர் ப்ரூஃப் இல்லை. இது பார்த்தீங்கன்னா கேஸ் உள்ள விட்டு உள்ளுக்கு அனுப்ப போகிறோம். இல்லைங்க வந்து கேமரா காமிச்சிடுறேன் நண்பர்களே. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கேமரா பாருங்கள். சின்ன ஒரு குட்டி கேமரா. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன ஒரு மெமரி கார்டு வந்துருக்கு. இதை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு முதல்ல ஆன் பண்ணிக்கிடுவோம். அழுத்தி பிடிச்சோம்னா ஆன் ஆகிடும். பார்த்தீங்கன்னா ஆன் ஆகிடுச்சு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம செட்டிங்ஸ் வந்து மாற்றி நம்ம வந்து குவாலிட்டி வந்து நம்ம கரெக்டாக வச்சுக்கிடுவோம். ஓகே நண்பர்களே, இதில் 1080p நம்ம வந்து ஃபோனில் வந்து எடிட் பண்ண போகிறோம். அதில் வந்து 4K வரைக்கும் ரெக்கார்ட் ஆகும். இந்த மாதிரி 4K வச்சு எடுத்தோம்னா நமக்கு வந்து வீடியோ வந்து எடிட் பண்ண முடியாது. அப்படியே ஸ்டாப் கேனாட் பிள்ளைன்னு வந்துடும். ஓகே, நம்ம வந்து செட் பண்ணியாச்சு. இதை வந்து வாட்டர் ப்ரூஃப் பண்ணிக்கலாம். இதை வந்து திறந்துட்டு நம்ம உள்ளே வச்சுக்கலாம். ஓகே, கேமரா வந்து செட்டப் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இப்படியே வந்து தண்ணிக்குள்ள விட்டோம்னா நமக்கு வந்து உள்ளுக்க வெளிச்சம் தெரியாது. அதுக்காண்டி பார்த்திங்கன்னா வந்து நம்மள்ட்ட ஒரு சின்ன டார்ச் லைட் இருக்குது. ஓகே, இதை பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட வந்து ஒரு அட்டாச் பண்ணுறதுக்கான ஒரு பொருள் இருக்குது. இதை வந்து நம்ம லைட்டில் செட் பண்ணிவிட்டு அப்படியே கைத்தை கட்டு உள்ளே இறக்கிடுவோம். இது வந்து ஹேண்டில் பாரில் மாற்ற வந்து மவுண்டு அந்த கேமராவோட வந்துச்சு. அதுக்கு முன்னாடி இந்த இது வந்து நம்ம வாட்டர் ப்ரூஃப் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஒரு சின்ன வந்து பிளாஸ்டிக் எடுத்து நம்ம உள்ளே விட்டுருவோம். ஏன்னா இது வந்து பேட்ரி வந்து உள்ளே தண்ணி போச்சுன்னா வந்து பாதி வழியிலே பார்த்திங்கன்னா டிஸ்சார்ஜ் ஆகிரும் பேட்ரி வந்து. அதனால் பார்த்திங்கன்னா வாட்டர் பண்ணி விட்டு அப்புறம் ரன்னி பண்ணுறேன் மக்களே. இந்த இதில் பார்த்திங்கன்னா அந்த கிளிப்பை மாட்டிக்கிடுவோம். பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு இன்னொரு ஆள் இருந்தால் கரெக்டாக இருந்திருக்கோம். ஓகே, ரைட்டு. இந்த லப்பர் கூட தேவையில்லை, அப்படியே தண்ணிக்கிறோம். ஓகே, நம்மளே பார்த்திங்கன்னா லைட்டில் பார்த்திங்கன்னா மவுண்ட் வந்து மாட்டியாச்சு. நல்லா ஃபுல் டைட் வச்சுக்கிடுவோம். ஏன்னா அந்த டைட்டில் தான் பார்த்திங்கன்னா நம்ம கேமரா இருக்க போகுது. இந்த மட்டும் நான் லூஸாக காட்டினோன்னா இந்த கேமரா ரேட்டு பார்த்திங்கன்னா 10,000 rupees. அப்புறம் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மவுண்டில் இந்த கேமரா வந்து ஃபிட் பண்ணிக்கிடுவோம். ஓகே நண்பர்களே, பார்த்திங்கன்னா லைட்டோட வந்துச்சுன்னா கேமரா வந்து ஃபிட் பண்ணியாச்சு. நல்லா டைட்டாகவே இருக்குது. இதை பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நம்ம கைத்தை கட்டி இறக்குனோம்னா வந்து பாதியில் வெயிட்டு பேலன்ஸ் ஆகாமல் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தண்ணிக்குள்ள வந்து இறங்காமல் இருக்கும். அதுக்காக பார்த்திங்கன்னா வந்து வெயிட்டுக்காக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு மேக்னெட் இருக்குது. அதாவது போன வீட்டில் மேக்னெட் பிசி பண்ணியிருப்போம். பார்க்குறேன்னா பாருங்கள். இதை பார்த்திங்கன்னா இப்படி வச்சு பாருங்கள், இப்படி வச்சு நான் வந்து பேலன்ஸுக்காண்டி நான் அதை வச்சு டேப்படுத்திக்கிறேன் அப்படியே சுற்றி. இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வெயிட் வந்து பேலன்ஸ்டாக இருக்குது. இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே இறங்கிடும். கேமரா பார்த்திங்கன்னா அப்படி கவராமல் அப்படி கரெக்டாக வந்து வீடியோ எடுக்கும். இப்போ நமக்கு வந்து நூலை கட்டிடுவோம். நூல் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கான நூல் தான் வந்து கட்ட போகிறேன். ஓகே நண்பர்களே, பார்த்திங்கன்னா நூலை கட்டினா நல்லா பேலன்ஸ்டாக இருக்குது. கேமரா நல்லா பொசிஷனாக வந்து கீழே பார்த்தோடையே இருக்குது பாருங்கள். கேமரா நல்லா கீழே பார்த்தோடையே இருக்குது. நம்ம எந்த பக்கத்தும் சேக்கு இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேமரா வந்து தண்ணிக்குள்ளே வந்து இறக்க போகிறோம். வாங்க எப்படி இருக்குது அப்படிங்கிற ஆர்வமாக இருக்குல்ல, எனக்கு ஆர்வமாக தான் இருக்குது. வாங்க இறக்கி பார்த்துருவோம் நண்பர்களே.
பார்த்திங்கன்னா நம்ம வந்து விட போகிறோம், கேமரா வந்து உள்ளே விட போகிறோம். பார்த்திங்கன்னா அந்த ரெக்கார்ட் பட்டன் வந்து ஆன் பண்ணிக்கிடுவோம். பார்த்திங்கன்னா வந்து ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ அப்படி பைய பார்த்திங்கன்னா வந்து உள்ளே விட்டுருவோம். மக்களே ஒரு சின்ன சம்பவம் ஆகி போச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து நமக்கு இவ்வளோ செட்டப் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து கேமரா வந்து பற்ற மாட்டேங்குது. மவுண்ட்டில் பார்த்தீங்கன்னா இடிக்குது. இங்கே பாருங்க, இல்லை பார்த்தீங்கன்னா இப்படி சாஞ்சாப்பில் போகுது. லைட்டாக பார்த்திங்கன்னா வந்து கேமரா வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். ஐயோ, பாதியில் போய் லாக் ஆகிடுச்சுன்னா கேமரா வராது, உள்ளே அத்துக்கிறோம். அதனால் பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு ஆல்ட்ரேஷன் ஏதாச்சும் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன் மக்களே. பார்த்திங்கன்னா அந்த நம்ம திரும்ப பார்த்திங்கன்னா செட்டப் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா டேப்லாம் சுற்றி இங்கே பாருங்கள், கொடூரமாக பண்ணி வச்சிருந்தேன். முதல்ல பார்த்திங்கன்னா டீசெண்டாக பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி பண்ணால் தான் பார்த்திங்கன்னா கரெக்டாக உள்ளே போகுது. இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம டார்ச் வந்து ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வீடியோ வந்து ஆன் பண்ணிக்கிறோம். வீடியோ ஆன் பண்ணியாச்சு. டார்ச் பார்த்திங்கன்னா லைட் எரியுது. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து போருக்குள்ளே இறக்க ஆரம்பிச்சிருவோம். ஓகே நண்பர்களே, பார்த்திங்கன்னா உள்ளே ரெக்கார்ட் ஆகிட்டே போயிட்டுருக்கோம். இந்த ரெக்கார்டரை பார்த்திங்கன்னா சைடில் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஓகே மக்களே, பார்த்திங்கன்னா கையை கரெக்டாக நேராக போய்கிட்டு இருக்கு. எனக்கு சூப்பராக இருக்குது. லைட்டு போட்டோன்னே பார்த்திங்கன்னா உள்ளே சூப்பராக கிளாரிட்டியாக தெரியுது. மக்களே, பள்ளிது கரெக்டாக ஒரு பள்ளி ஒன்று இருந்துச்சு காணும். பள்ளிலாம் இருக்குது உள்ளுக்க. பார்த்தீங்கன்னா தண்ணியை போய் டச் பண்ண போகுது. தண்ணி பக்கத்தில் போயிடுச்சு. மக்களே, தண்ணிக்கிட்ட போய் நிற்கிது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். தண்ணிக்கிட்ட போனோடனே பார்த்திங்கன்னா திரும்பிடுச்சு கேமரா. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, போகும்போது நேராக போயிடுச்சு, வெளியில் இழுத்துருவோம். பார்த்திங்கன்னா சூப்பராக ரெக்கார்ட் ஆகிடுச்சு நண்பர்களே. போகும்போது பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே வந்து நேராக போயிடுச்சு. தண்ணியை டச் பண்ணோன்னா கேமராவோட வெயிட் இந்த பக்கத்து இருக்குங்கிறனால பார்த்திங்கன்னா அப்படியே மல்லாக அப்படி திரும்பிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த இதை வந்து நான் அவுத்துட்டு வந்து ஃப்ரெண்டில் வந்து நான் கட்ட போகிறோம். கட்டி முடிச்சுட்டு நான் அவங்களுக்கு வந்து உள்ளுக்கு தண்ணிக்குள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து காமிப்போம். இதை பார்த்திங்கன்னா முன்னாடி யோசிச்சுங்கிற கட்டியிருந்தோம்னா கரெக்டாக உள்ளே போயிருக்கோம். இப்படி திரும்பிடுச்சு கேமரா வந்து வெயிட்டு தாங்காமல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டினியூ பண்ணிட்டேன். அப்புறம் அந்த மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெண்டில் பார்த்திங்கன்னா வந்து கட்டியாச்சு, பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து உள்ளே போகும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ண ஆன் பண்ணிடுவோம். ஆன் பண்ணியாச்சு. லைட்டு பார்த்திங்கன்னா எரிஞ்சிட்டு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா வந்து கரெக்டாக உள்ளே விட்டு நம்ம தண்ணிக்குள்ளே எப்படி போகுது அப்படிங்கிற பார்ப்போம். கிளை பள்ளி உட்காந்துருக்கு, திரும்ப உட்காந்துருக்கு. மேலே வர முடியாமல் உட்காந்துருக்கும் போல். இந்த தெரியுது பாருங்கள் பள்ளி. வெளியில் வா. ஓகே, வர மாட்டேங்குது. வந்து உள்ளே விட்டுருவோம். டேப் ரோல் பார்த்திங்கன்னா பின்னிடுச்சு. வேறு நமக்குன்னு
எல்லாம் நமக்குன்னே வரும் மக்களே. சரி ஓகே. உள்ளே பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகிட்டு வேறு இருக்குது. தண்ணியை போய் தொட்டுருச்சு. தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. பட் ஆனால் ஒழுங்காக வந்து ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குது. கேமரா வந்து கவுந்து கொண்டு போகுது. நான் கொஞ்சம் தூரம் உள்ளே விட்டுட்டு நான் ரிட்டன் இழுக்கும் போது பார்த்தீங்கன்னா நேராக வருது. நான் அப்புறமாட்டி கண்டினியூ பண்ணுறேன். கேமரா வந்து எந்த ஃபால்ட் இல்லாமல் மேலே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் போயிடுச்சு. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து விடுற விருப்பம் இல்லை. ஏன்னா உள்ள லாக் ஆகிடுச்சுன்னா எடுக்க முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ வெளியில் எடுத்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேமரா பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை ஆனில் தான் இருக்குது. ஸ்க்ரீன் மட்டும் ஆஃப் ஆகிருமில்ல, அப்படி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எப்படி வந்து ரெக்கார்ட் ஆகி வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பாக விடலை. ஏன்னா பார்த்தீங்கன்னா இடையில விட்டு இது வந்து குண்டக்க நான் வச்சுருக்கனால பார்த்தீங்கன்னா இடையில லாக் ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்து மொத்தமாக வந்து கேமரா ஒரு 10,000 rupees லாஸ் ஆகிரும். அதனால் பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு நல்லதில் செஞ்சுட்டு வெளியே எடுத்துகிட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி போடுறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயிருங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சேனலில் நமக்கு என்ன மாதிரி வீடியோ வரும்னா கிரேசி எக்ஸ்பெரிமெண்ட்டு, ஃபன்னியான ஒரு நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நல்ல கண்டென்ட்லாம் யோசிச்சு வச்சுருக்கேன். அந்த மாதிரி கண்டென்ட்லாம் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள் மக்களே. அடுத்து ஒரு தரமான சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். பாய்.